Good morning students, I am Vetricheli from Chemistry Simplified Tamil. நம்ம இன்னைக்கு மோல் கான்செப்ட் லெசனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீச்சிங்கும் அப்புறம் சம்ஸும் பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ நம்ம வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மோல்ங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதோடைய டீச்சிங்கை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ வேகமாக பார்த்துலாம். ஒரு மோல் அப்படின்னா நம்ம அதை எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக குறிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்டாமிக் வெயிட் போகிறதாக இருந்தால் நீ வந்து ஒரு மோலை அட்டாமிக் வெயிட்டில் சொல்கிறதாக இருந்தால் சில்ட்ரன் எஸ் அட்டாமிக் வெயிட்னா ஒன்லி இந்த சில்வர் சோடியம் இந்த மாதிரி மெட்டல்ஸ் ஆட்டத்தை எடுத்துக்கோங்க. மாலிகுலர் வெயிட்னா இந்த மாலிகுல்ஸ் எடுக்கணும். ஸோ ரெண்டுமே வே ஆஃப் ரெப்ரசன்டிங் ஒன் மோல். அடுத்தது நம்பரில் சொன்னால் அவகோட நம்பரில் சொல்லுவோம். வால்யூமில் சொன்னால் கிராம் மோலார் வால்யூம். பட் ஆனால் நீ கிராம் மோலார் வால்யூம் சொல்லும்போது என்ன கவனிக்கணும்னா அந்த டேட்டாஸ் வந்து எஸ்டிபியில் இருக்கா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கான்னு கவனிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை கிட்ட நம்ம போகணும். ஓகே, இப்போ அதுக்கடுத்தது இந்த ஒரு மோலை வந்து டிஃப்ரெண்ட் 7 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்போ ஒரு மோல் கேல்குலேஷன் வந்தாலும் எப்போதுமே கிவன் டிவைட் பை ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெயிட்டாக இருந்தால் கிவன் வெயிட் பை மோலார் மாஸ், வால்யூம் இருந்தால் கிவன் வால்யூம் பை கிராம் மோலார் வால்யூம் லிட்டரில் இருந்தால், சிசியில் இருந்தால் கிவன் வால்யூம் இன்டு டிவைட் பை 22,400. பட் இது ரெண்டுமே என்னவாக இருக்கணும்னா எஸ்டிபியாக இருக்கணும் அண்ட் தென் கேஷியஸ் ஸ்டேட்டாக இருக்கணும். பார்ட்டிகல்னா கிவன் பார்ட்டிகல் பை அவகோட்ரோ நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் ஆட்டம் தட் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம் மாலிகுல். இப்போ இங்கே எது முக்கியம் அப்படின்னா ஒரு கிராம் ஆட்டம்னாலும் ஒரு மோல் தான் அர்த்தம், ஒரு கிராம் மாலிகுல்னாலும் ஒரு மோல் தான் அர்த்தம். இப்போ சில்வர் மாதிரி இருக்கிற ஆட்டத்துக்கு வரப்போ அவங்க கிராம் ஆட்டம்னு சொல்லுவாங்க. வாட்டர் அது மாதிரி மாலிகுல் வரப்போ ஒரு கிராம் மாலிகுல். அப்போ இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு கிராம் ஆட்டம் ஒரு கிராம் மாலிகுல்னு கேல்குலேட் பண்ண சொன்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மோல். ஸோ ஒரு மோல் தான் ஒரு கிராம் ஆட்டம். ஒரு what is this is 1 gram atom. Okay, 1 gram what atom, this is what is written is 1 gram atom. புரியுதுங்களா? எஸ் திஸ் இஸ். ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலாக கஷ்டப்படுவாங்க. இது யூஸ்வலாக நீட்டுக்கு இது வரைக்கும் வந்ததில்லை, அதனால பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. 1 கிராம் மாலிகுல் அப்படின்னாலும் அது ஒரு மோல் தான். அதுக்கடுத்தது பாருங்கள் மொலாரிட்டி இன்ட்டு வால்யூம் லிட்டரும் ஒரு மோல் தான். ஸோ அப்போ மோலுடைய 3 ஃபார்முலா கிராம் ஆட்டம், கிராம் மாலிகுல் அண்ட் மொலாரிட்டி பேஸ்டு இதுதான் இந்த பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம அதுக்கு அடுத்த பேஜில் வந்து ஒன் மோர் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. அதை முடிச்சப்படினா சம்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபார்முலாஸ் என்ன, உனக்கு இந்த மோலில் எப்போதுமே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஃபார்முலா நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் இஸ் இருக்கோம் நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு என்னன்னா மோல் இன்ட்டு அவகோட்ரோ நம்பர். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டாங்கன்னா மோல் இன்ட்டு அவகோட்ரோ நம்பர் இன்ட்டு அட்டாமிசிட்டி. வாட் இஸ் அட்டாமிசிட்டின்னா என்னது, ஒரு மாலிகுலில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகே, அல்லது ஒரு மாலிகுலர் இருக்க ஆக்சிஜன் ஆட்டம் கேட்டாங்கன்னா அதோடைய நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஒன் மாலிகுல் இது. அதுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல் இன்ட்டு அவகோட்ரோ நம்பர் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் ஒன் மாலிகுல். இப்போ இது மூணையும் வந்து ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகிறோம். இப்போ கொஸ்டினில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், they calculate the mass of a single atom of sulfur and single molecule of carbon monoxide. இப்போ ஒரு சிங்கிள் ஆட்டம் ஆஃப் சல்ஃபர் அண்ட் கார்பன் மோனாக்சைடு. இப்போ இன்னொரு ஃபார்முலா ஒன்று வச்சுருக்கேன். எப்போ சிங்கிள் ஆட்டம் கேட்டாங்கன்னா இங்கே எழுதியிருக்க பாருங்க, மாஸ் ஆஃப் சிங்கிள் கேட்டாங்க அப்படின்னா மோலார் மாஸ் இன்ட்டு அட்டாமிக் மாஸ் யூனிட். இப்போ சல்ஃபர் கேட்டிருக்காங்க அப்படின்னா சல்ஃபருடைய மோலார் மாஸ் இன்ட்டு வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட். அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன அர்த்தம்னா அவகோட்ரோ நம்மளுடைய ரெசிப்ரோக்கல் தான் அட்டாமிக் மாஸ் யூனிட். அதோடைய வேல்யூஸ்லையும் எடுத்தோம்னா அதை ஒன்று இதால் டிவைட் பண்ணோம்னா உனக்கு வந்து 1.66 இன்ட்டு 10 - 24 கிராம். அப்போ இங்கே மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் கேட்டாங்க இல்லையா, மாஸ் ஆஃப் 1 ஆட்டம் ஆஃப் மாஸ் ஆஃப் சிங்கிள் ஆட்டம் ஆஃப் சல்ஃபர் இதுதான் உனக்கு கொஸ்டினாக கொடுத்துருந்தாங்க, சிங்கிள் ஆட்டம் ஆஃப் சல்ஃபர். அப்போ அதோடைய மோலார் மாஸ் வந்து 632 இன்ட்டு 1.66 இன்ட்டு 10 - 24. திஸ் இஸ் கால் அட்டாமிக் மாஸ் யூனிட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா இதே நீ வேறு எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா now this is that is called 32 1 minute. Yes, 1 minute. Molar mass into 1 by Avogadro number. What is Avogadro number? Into 10^23. 6.023. நான் எப்போதுமே இந்த நீட் மாதிரி வரப்பெல்லாம் என்ன பண்ணிடுவோன்னா அந்த 6 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஓகே, இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். 32 இன்ட்டு இந்த 10^23 மேலே வந்ததுன்னா 10 - 23 ஆகிடும். இங்கே 6 வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக போட்டால் ஆரஞ்சு 30ன்னு போய்டும் இன்ட்டு 10 - 23. ஸோ 5 இன்ட்டு 10 - 23ங்கிறது அப்ராக்சிமேஷன் 5 இன்ட்டு 10 - 23. Now you can see the children ஆன்சர் பாருங்கள், 5 இன்ட்டு 10 - 23. ஓகே, அதே மாதிரி அனதர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா
மாஸ் ஆஃப் சிங்கிள் மாலிகுல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படியே செஞ்சுருவோமே. வாட் இஸ் த மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு? இது இன்ட்டு அவகோட்ரோ நம்பர் 1 அவகோட்ரோ நம்பர் 6 × 10⁻23. ஓகே, 144 × 1.6 that is called atomic mass unit எடுத்துகிறோம். வாட் இஸ் அட்டாமிக் மாஸ் யூனிட் வேல்யூ நான் இங்கே எழுதியிருக்கேன். 1.66 × 10⁻1.66 into 1.66 into 10⁻−24. 1.66 இது வேண்டாதெல்லாம் இங்கே வந்துருச்சு. ஓகேம்மா, 1.66 10 இது அப்படி செய்யலாம். அப்படி இல்லைன்னா இது ரெண்டும் ஒன்று தான். 1 அவகோட்ரோ நம்பரும் அதுவும் ஒன்று தான். இப்போ நம்ம இதில் செய்கிறோம் அப்படின்னம்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 10⁻23 -23 மாற்றிடுறேன். இப்போ 6 அப்படின்னா நீங்கள் வந்து 22/3, இது 6 6 3 17, 7 3 21. ஸோ உடைய ஆன்சர் வந்து ஏயில் இருக்கும். 7 3 21 1 3 × 10⁻10⁻−23 அவ்வளோதான். ஸோ அதனால் உனக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவோட போனோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். × 10⁻−23 7.3. Now you can see children 7.3 × 10⁻−23. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? they are asking mass of a single atom of sulfur single molecule அப்படின்னா இது மாதிரி போடணும். இப்போ நான் மோல் கான்செப்டில் எதெல்லாம் வித்தியாசம் இருக்கோ அத்தனையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். Now let us see here. What is the question பார்க்கலாம். What is the mass of this molecule of ammonia? What is the mass of this molecule? இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், mass of this molecule of ammoniaட்டாங்க. இப்போ நான் என்னென்னா ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இட் இஸ் அ மோல் கான்செப்ட்னு தெரியுது இல்லைங்களா? இப்போ அந்த ஃபார்முலா, அந்த பெரிய ஃபார்முலா எழுதினால அதுலேருந்து கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ மாஸ், கிவன் மாஸ், ஓகே, W / molar mass equal to number of particles 1 × 10⁻22 divided by Avogadro number. இதுதான் உன்னுடைய பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அதை தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் பாருங்கள். given weight by molar mass is equal to particle, given particle. அந்த பெரிய ஃபார்முலாவில் வந்து வேணுங்க அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோ. உனக்கு என்ன டேர்ம்ஸ் ரெண்டு பேர் கம்பேர் பண்ணணுமோ அதை மட்டும் நீ அந்த பெரிய ஃபார்முலா வந்து கட் பண்ணி எடு. இப்போ இதை கேட்குறாங்களா, மீது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு இதை முடிங்க. இது 10⁻23 ப்ளஸ் இருக்குது, அது மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும், -1. இப்போ இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணால் 1/2 வருது. 1/2னா உனக்கு 0.5 இல்லைங்களா, × 10⁻−1 கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல 17 இருக்குது. இந்த 17 இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. × 17. இப்போ 7 35 மீதி 3 5 5 3 8 ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா திஸ் இஸ் × 10⁻−1. அப்படி இல்லைன்னா 0.85 வரும். It is the gram 0.85 என்ன வருதுன்னு பாருங்கள். approximately you can see children. Now the answer is ஓகேவா. நீ இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒன்லி த திங் திஸ் இஸ் என்ன உனக்கு ஃபார்முலா, இதுதான் உனக்கு கைட்கி. அந்த பெரிய எனக்கு நான் இப்போ உனக்கு ஒரு 2 முதல் 2 பக்கத்தில் அந்த முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. இதை தொடர்ந்து மீதி இருக்கிற சமயம் கொஞ்சம் வேகமாக பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாமே பயங்கர செலக்டிவாக கொடுத்துருக்கேன். ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இப்போ வந்து பாருங்கள். how many molecules of water and oxygen atoms are present in 0.9 gram of water? இப்போ வெயிட்டும் மாலிகுலும் இருக்குது. அப்போ உனக்கு வேணுங்கிறது வெயிட்டும் மாலிகுலும் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? அப்படி எடுத்துக்கலாம். 2 விதமாக இப்போ நான் போட போகிறேன். ஒன்று வெயிட்டு மாலிகுல் போடலாம். அப்படின்னா மாலிகுல்ஸ்னு கேட்டாங்கன்னா மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், அவகோட்ரோ நம்பர், மோல் × அவகோட்ரோ நம்பர், அந்த ஃபார்முலாக்குள்ளே போயிடலாம். ஸோ வாட் இஸ் த மோல் அப்படின்னா given weight 0.9 molar mass into அவகோட்ரோ நம்பர் 6 × 10⁻23. இதை கேன்சல் பண்ணால் உனக்கு 3, இதை கேன்சல் பண்ணோன்னா உனக்கு 0.3. அப்போ உனக்கு 3 × 10⁻22ன்னு வரும். 3 × 10⁻22. ஓகே, நம்பர் ஆஃப் வாட் இஸ் இட் கால்ஸ் மாலிகுல்ஸ். வாட்டர் உனக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு, 3 × 10⁻22. இங்கே ஆன்சர் போய் பார்க்கலாம். Now you can see water mole, 1 mole of water, 1 molecule. Yes, here you can see the answer. 3 × இங்கே இருக்குது பாருங்கள். This is our answer. Okay, so we are correct. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம் present in 0.9 gram of water. ஸோ ஆக்சிஜன் ஆட்டம் ப்ரெசன்ட்ங்கிறது நம்மளோட ஃபார்முலா இங்கே வருது பாருங்கள். என்ன சொல்லியிருக்கேன்,
மோல் இன்ட்டு அவகட்ரோ நம்பர் இன்ட்டு அட்டாமிசிட்டி. இப்போ மோலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கிவன் வெயிட் 0.9 டிவைட் பை 18 இன்ட்டு அவகட்ரோ நம்பர். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த ஸ்பீடு உனக்கு வேணும் இன்ட்டு அட்டாமிசிட்டி ஆஃப் ஆக்சிஜன். ஒரு மாலிக்யூல் ஒன்று தான். அப்போ நான் இதை கேன்சல் பண்ணோம்னா உனக்கு வந்து 2 வருது, இது வந்து 0.1 வருது, இந்த கேன்சல் 3. ஸோ அப்போ 0.3 அந்த சைடு வந்தால் 3 × 10^22 into 1. So this is also called as a number of oxygen atom. 3 × 10^22 number of oxygen atom. Also now 3 into this is number of oxygen atom 3 × 10^22. அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் இது கேட்டால் உன்னுடைய ஃபார்முலா என்ன போடுறீங்க? இதை யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததுக்கு போகலாம். எஸ் பார்க்கலாம். இப்போ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்களேன். கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரம் 200 milligram ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு 10^21 மாலிகூல்ஸ் ஆர் ரிமூவ்டு how many moles? அதான் இவ்வளோ இருக்குது, அதில் இவ்வளோ மாலிகூல்ஸை ரிமூவ் பண்ண பிறகு மீதி இருக்கிற வெயிட்டை நீ மூலாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ வாட் இஸ் கீ கான்செப்ட்? ஃபஸ்ட்டு வெயிட் ஆஃப் 10^22 ஒன் மாலிகுலை கண்டுபிடி, அதுக்கப்புறம் கோ ஃபார் த கிவன் வெயிட், தென் கோ ஃபார் த மோல். ஓகே, இப்போ நம்ம 10^21 மாலிகுல் அந்த பெரிய மோல் ஃபார்முலாலேருந்து கொடுக்கப்பட்ட டேட்டாஸ் வந்து வெயிட் as well as மாலிகுல். கார்பன் டை ஆக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிவன் வெயிட் டிவைட் பை molar mass of carbon dioxide 44 is equal to given particle by Avogadro number. பிடிச்சாச்சு? இப்போ இந்த 44 அங்கே போகுது. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். இந்த 10^21 இது வரைக்கும் 10^-2 மேலே போட்டிருக்கேன். 44/6 இதை கேன்சல் பண்ணால் 22/3 அங்கே அது. ஸோ இதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.3 × 10^-2. இப்போ 0.073 கிராம் வந்து weight of that molecule is removed. What is this is weight of molecule removed. ரிமூவ் பண்ணுறதுடைய வெயிட்டு தான் உனக்கு 0.073. உனக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளோன்னா வாட் இஸ் லெஃப்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கிவன் டிவைட் பை ரிமூவல். கிவன் உனக்கு எவ்வளோ? 200 milligram. எது ரிமூவ் பண்ணுற இது? இதோடைய வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னா இது மில்லிகிராமில் இருக்குது, இது கிராமில் இருக்குது. அதை இது மில்லிகிராமை கிராமாக மாற்றிக்கும். 0.2. ஓகே, இதை சப்ராக்ட் பண்ணோம்னா உனக்கு வந்து 0.127. இப்போ 0.127 தான் இஸ் த கிவன் வெயிட். அது வந்து நீ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிற கார்பன் டை ஆக்சைடுக்கு கிவன் வெயிட் டிவைட் பை மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 44. அதனால் இதை வந்து நீ எடுத்தனா 127 × 10^-3. எப்போதுமே நான் வந்து டிவைட் பண்ணும்போது மேலே வந்து பெரிய நம்பராக எடுத்துப்பேன். அதனால் இதை வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டால் உனக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் கிடைச்சிடும். இப்போ நம்ம 127 டிவைடட் பை 44. 100க்கு 2 வாட்டி இருக்கும், 3 வாட்டி போட்டுக்கலாம். 3 12, 4 12 13. ஸோ அப்போ நமக்கு வரல. உனக்கு அப்போ எதில் வருது அப்படின்னா 2ல் வருதுன்னு தெரியுது. ஸோ 2ன்னு போட்டுக்கோ. 88. இது சப்ராக்ட் பண்ணிவிட்டு போயிடுவோம், கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். எஸ் 9 இங்கே 11 8 வச்சு 9 10 11 3 1 minute. எஸ் இங்கே 9 3 8 11 12. ஓகே, திஸ் இஸ். இப்போ திரும்ப இதை ப்ரொசீட் பண்ணும்போது டிவிஷனை ப்ரொசீட் பண்ணேன். ஸோ நம்ம இது வத்தாது. அப்போ இங்கே ஒரு 0 போடுறோம். அப்போ 9 9 36. ஸோ 9 வரும்னு நினைக்கிறேன். அப்போ 2.9 × 10^-3 அப்படின்னு இதோட முடிக்கிறோம் நம்பர் ஆஃப் மோல்ஸ். போய் இப்போ பார்க்கலாம். அப்ராக்சிமேஷனாக உனக்கு 2.9 × 10^-3 வந்திருக்கு. போய் பார்க்கலாம் நம்பர் ஆஃப் மோல். 2.9 × 10^-3. 2.9 × 10^-3. You can see children the answer. What we are getting is 2.9 × 10^-3 is our answer. இங்கே இருக்கிற ஆன்சர் this is. So our answer is correct. ஓகே, திரும்ப வாட் இஸ் த கீ கான்செப்ட்? நான் இப்போ மோல் கான்செப்டில் எல்லா வித்தியாசமான கொஸ்டின்ஸும் இந்த 8க்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஒவ்வொன்றும் டெஃபினட்டாக வர மாடல் தான் நமக்கு. இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னா 200 milligram கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டு சம் மாலிகூல்ஸை எடுத்து வெளியே போட்ட பிறகு மீதி எவ்வளோ மோல்னு கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டது மில்லிகிராமில் இருக்குது. நம்ம 44ன்னு எடுத்தோம்னா அது கிராமில் இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து மில்லிகிராமை கிராமாக மாற்றிக்க, அப்படி இல்லைன்னா கிராமை மில்லிகிராமாக மாற்றிக்க. ஏதோ ஒன்று செய்து தான் இதை கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். எஸ், ஆல் த 8 questions கவரிங். நான் அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து நான் எதில் இருந்து இருக்கிறேன்னா OP10லேருந்து இந்த இல்லஸ்ட்ரேஷன் வருதோ
அதுதான் நமக்கு நீட்டில் மேக்ஸிமம் கொஸ்டினாக வந்துட்டுருக்கு, அப்படியே வருது. அதனால் அதில் இருக்கிற எல்லா இல்லஸ்ட்ரேஷன் கொஸ்டினையும் ஒர்க் பண்ணிட்டுனா டெஃபினட்டாக உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். 116 milligram of a compound on vaporization Victor-Mayer separation displaces 44.8 ml of air measured at STP. இங்கே பாருங்கள், STP gaseous state கொடுத்துருக்காங்க, ஏர்னா கொடுத்துருக்காங்க. எந்த ஃபார்முலாவும் உனக்கு தெரியாது, ஏன்னா இட் இஸ் ஏர் இஸ் எ மிக்சர். அதுக்கு இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா நீங்கள் சொல்ல தெரியாது, ஓகேவா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சப்ஸ்டன்ஸு அதோடைய வெயிட் வந்து 116 milligram ஆஃப் ஏதோ ஒரு காம்பவுண்டு வேப்பரைஸ் ஆகி விக்டர் மேயர்ஸில் என்ன கொடுக்குறேன், திஸ் மச் ஆஃப் ஏரை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு, வால்யூம் ஆஃப் ஏர். த மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். இப்போ நம்ம அந்த மோலில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோலில் இருந்து எடுங்க. கிவன் வெயிட் பை மோலார் மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் பை 20. ஏன்னா எஸ்டிபி கொடுத்துருக்கோம், வால்யூம் கொடுத்துருக்கோம், அதனால் நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துருக்கோம். இப்போ இதில் என்னென்னா நீ கவனிக்கணும் அப்படின்னா, வெயிட் எடுத்துக்கோ 116 milligram. நீ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது இன்ட்டு மில்லிகிராமை இங்கேயே 10⁻³ போட்டுடு. ஸோ இது ரெடி. மோலார் மாஸ், திஸ் இஸ் த கொஸ்டின். வாட் இஸ் த வால்யூம் இஸ் கிவன் இஸ் 44.8 milliliter. 10⁻³ போட்டுக்கோ, லிட்டர் டிவைடட் பை 22.4 லிட்டர். இவ்வளோ தான். இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு இந்த மோலார் மாஸ் கிடைச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா இல்லை கேன்சல் பண்ணுற மாதிரி இவ்வளோ தான். இந்த ஃபார்முலாவில் நீ சப்ஸ்டியூட் பண்ணுற. ஓகே, இப்போ உனக்கு பாருங்கள், இந்த -3யும் இந்த -3யும் கேன்சல் ஆகிடுது. இதை கேன்சல் பண்ணால் 2 உனக்கு வந்துடுச்சு. அப்போ மோலார் மாஸ் இந்த சைடு போயிடும், 2 கீழே வரும். அப்போ 114, 100ல் 50, 58 தான் ஆன்சர். இவ்வளோ தான். இந்த இடத்துல போய் பாருங்கள் ஆன்சர். இட் இஸ் கிவன் அஸ் 58. இவ்வளோ தான். ஓகே, ஸோ அவங்க எப்படி கொடுத்தாலும் இதுதான் உன்னுடைய மெயின் ஃபார்முலா. மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உனக்கு கிடைச்சிடும். இல்லை சின்ன சின்ன விஷயம் நீ எதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா, மில்லிகிராம் அண்டு மில்லி லிட்டர்னு இருக்குது. ஏன்னா நான் போடும்பொழுது என்ன பண்ணிட்டேன்னா, மில்லி லிட்டரை நான் லிட்டர்னு போட்டுக்கிட்டேன், மில்லிகிராமை கவனித்தேன். நான் லிட்டரில் வந்து மில்லி லிட்டருங்கிறது கவனிக்காமல் விட்டுட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப. அதனால் அதை கொஞ்சம் கவனித்தா போதுமானது. அதுதான் இதில் இந்த கொஸ்டினுடைய ட்விஸ்ட்டே வந்து அந்த மில்லிகிராமும் மில்லி லிட்டரும் தான் இந்த சம்மோடைய ட்விஸ்ட்டு. உனக்கு வந்து கொஸ்டின் இது மாதிரி தான் போட தெரியும், ஆனால் சின்ன சின்னதாக எங்கேயாவது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அதை நம்ம கவனிச்சுக்கே இருக்க மாட்டோம். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட்விஸ்ட்லாம் எங்கே வருதுங்கிறத நல்லா கவனி. இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல் இஸ் ப்ரெசன்ட். இங்கே பாருங்கள், பிஎம்டியில் வந்திருக்கு, மணிப்பால் வந்திருக்கு. ஸோ மெனி ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, இது நமக்கு நீட்லி இது மாதிரி ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்துச்சு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ ஒரே ஐடியா தான், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ உடனே வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கிறடைய நமக்கு சொல்லிக் கொடுத்தா அந்த ஃபார்முலாவை நான் எழுதுகிறேன். நான் உங்களுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, மோல் இன்ட்டு அவகட்ரோ நம்பர், அவ்வளோதான். இப்போ ஏ அப்படின்னு விஷயத்தில் எடுத்துக்கிட்டேன்னா 15, இப்படி தான் நான் ரெஃபர் போடணும். 15 லிட்டர் டிவைடட் பை ஹைட்ரஜன் கேஸ் கொடுத்துருக்கான், 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க கிவன் வைட். ஹைட்ரஜன் கேஸ் அட் எஸ்டிபி கொடுத்துருக்கான், அதனால் 22.4 லிட்டர் ஏ. அடுத்தது பி வந்து கொடுக்குறோம் பாருங்கள், 5 லிட்டர் ஆஃப் நைட்ரஜன் அண்டு 22.4 லிட்டர். ஓகேவா? அதுக்கு அடுத்தது சி, அதாவது அவங்க கொடுத்த டேட்டாவை நம்ம எப்படி ரஃபோர்க்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது நான் இப்போ உன்கிட்ட செஞ்சுட்டு இருக்கேன். சி என்ன கொடுக்குறான்னா 0.5 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். இப்போ கவனிச்சுக்கோ, 0.5 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். உடனே டினாமினேட்டரில் நீ என்ன பண்ணுற, வெயிட் போடுற. அது 4th ஒன் வந்து இங்கே தான் இருக்குது, 10 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸுங்கிறதால 32 வெயிட். அப்போ டினாமினேட்டரில் 2க்கு வால்யூம் கொடுத்துருக்கான், 2க்கு வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்போ நீ இதுதான் வந்து மோலோடைய ஃபார்முலான்னு தெரிஞ்சிருச்சு. அவகட்ரோ நம்பர் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது, அதனால் நீ போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிவிட்டு யார் அதிகங்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நல்லா கவனிங்க, இது 2த்தில் டினாமினேட்டர் 2 ஒன்றா இருக்கிற பட்சத்தில் நியூமினேட்டர் எது பெருசோ அதுதான் பெருசு. அதனால் இது 2த்தில் ஏ பெருசுன்னு முடிவு பண்ணி இது இல்லைன்னு வச்சுட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டேன், எலிமினேட் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2 பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, இதான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அப்போ இது என்னாவது 20 ஆகுது, அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது 1/4 ஆகுது. இதை வந்து நான் அப்ராக்சிமேஷன் எனக்கு 10/32. அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுனா 0.3 ஆர் we can call it as a now we can ஓகே. நான் இப்போ வந்து நம்ம இதில் தான் வச்சுருக்கோம்,
ஃப்ராக்ஷனில் எழுதிட்டு இருக்கோம். ஸோ அதனால் 1/3ன்னு எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், உனக்கு இந்த இடத்துக்கு வர இது வந்து 3/4ன்னு வருது. 3/4ன்னு உனக்கு வருது. அப்போ இது 3 நீங்கள் கம்பேர் பண்ணோம்னா 3/4 தான் பெருசு. தட் இஸ் 3/4 பெருசு அப்படின்னா ஆன்சர் 3/4 பெருசு. 3/4 பெருசு எதுக்குன்னா ஏவுக்கு ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம இதை ஆன்சர் பண்ணணும். மை ஆன்சர் இஸ் ஏ. பாருங்கள், now let us go to the answer is A. The number of molecules equal to mole into Avogadro number, mole into Avogadro number. இது வந்து வெயிட்டில் இருக்கிறதால இங்கே 2, இது வெயிட்டில் இருக்கிறதால இங்கே அவ்வளோதான். இதை கம்பேர் பண்ணி இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெசிமல் வரைக்கும் வந்திருக்காங்க பாரு. இவ்வளோ நேரம் வந்தீங்கன்னா உனக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் எலிமினேட் பண்ணுறேன். இப்போ இது வந்து பெரியவனா, இவன் பெரியவன், இவன் கிடையாது, அவ்வளோதான் முடிவு பண்ணிவிடு. அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க மேக்ஸிமம் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரில் உனக்கு இந்த ஃப்ராக்ஷனாக எடுத்துகிட்டு வந்து கடைசியில் 3/4ங்கிற ஏ தான் ஆன்சர்னு முடிவு பண்ணுறேன். ஸோ இது மாதிரி அந்தந்த லெவல்லையே நீ என்ன பண்ணிடலாம்னா எலிமினேட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் டினாமினேட்டரை பார்த்துக்கிட்டேன். ஓகேவா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூமரேட்டர் எல்லாத்துக்கும் ஒன்றா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சேம் நம்பராக இருந்தேன்னா டினாமினேட்டரில் எது சின்னதாக அதுதான் பெருசு. அது மாதிரி உன்னுடைய காமன் லாஜிக் மேக்ஸை வந்து அப்ளை பண்ண. அப்போ தான் இது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீ வேகமாக முடிக்கலாம். சின்சியராக போட்டுட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஸோ நியூமரேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, டினாமினேட்டர் சேமாக இருக்கா, அது மாதிரிலாம் கம்பேர் பண்ணிக்கோ. மேக்ஸ் நாலேஜோடய வாங்க, அப்போ தான் ஈஸி. அடுத்தது வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ரொம்ப ஒரு ரேர் கொஸ்டின்னா, ரேர் கொஸ்டின்ங்கிறதால தான் நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா அது மாதிரி கொஸ்டின் தான் நம்ம சீட்டை டிசைட் பண்ணுற கொஸ்டின். இதை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினை படிக்கலாம். என்னென்னா, இன்சுலின் contain 3.4% sulfur, then the minimum molecular mass of the insulin is about. அது இன்சுலினுடைய மாலிகுலர் மாஸ் கேட்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3.4% சல்ஃபர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 100 கிராம் நீ இன்சுலின் எடுத்தேன்னா அதில் 3.4 வந்து சல்ஃபர் இருக்குது. அப்படி இருந்துக்குதுன்னா இன்சுலினுடைய மோலார் மாஸ் என்ன? அப்போ 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சின்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ எனது 3.4 100ல் இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ இது வந்து இந்த இடத்துல நான் இது மாதிரி நான் இந்த 100% இது மாதிரிலாம் நான் போடலை. நான் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி அயன் வச்சு ஹீமோக்ளோபின் வரும், குளோரோஃபில் வரும், மெக்னீஷியம் வச்சு, இப்போ இன்சுலின் வருது. இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு இல்லைன்னா ஒரு பெரிய பாலிமர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் இதோடைய வெயிட் அப்படிப்பாங்க. அப்போ இந்த மாடலுக்கு நான் என்ன எடுத்துக்கிறது அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே. ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலானா, பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர்சன்டேஜ், வெயிட் பர்சன்டேஜ் ஒன்று சொல்யூஷனில் பார்த்துருக்கோம். வெயிட் ஆஃப் solid divided by total mass of the solution into 100. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இப்போ அது அப்படியே நான் இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னா, இது பர்சன்டேஜ் 3.4 போட்டுக்கோ. இது வெயிட் ஆஃப் சொல்யூட்லன்னா ஒரு சல்ஃபர் ஆட்டம் வெயிட் போட்டுக்கோ 32. கீழே டோட்டல் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இஸ் எதுக்கு நான் இவங்க கம்பேர் பண்ணிக்கிறேன்னா, மோலார் மாஸ் ஆஃப் த மாலிகுலுக்கு கம்பேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா டோட்டல் மாஸ் அப்படின்னா இங்கே டோட்டல் மாஸ் அவ்வளோதான், மோலார் மாஸ் இன்ட்டு 100. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா உனக்கு இந்த மோலார் மாஸ் கிடைச்சிடும். இவ்வளோ தான் இந்த சம்மோடைய அப்ளிகேஷனுக்காக தான் நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. திரும்ப திரும்ப சொல்லுவது இது மாதிரி ரிப்பீட்டடாக வரும். ஸோ வந்ததுன்னா பர்சன்டேஜ் கொடுத்து அந்த பெரிய பாலிமரோட வெயிட்டு, பெரிய மாலிகுலோட வெயிட்டு கேட்டாங்கனாவே இந்த ஃபார்முலாக்குள்ளே போயிடு. நீ தனிப்பட்ட ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேண்டாம், லாஜிக்காகவும் அப்ளை பண்ணணும். ஏன்னா லாஜிக்காக அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம்க்கெல்லாம் நம்ம ரொம்ப தடுமாறுவோம். அதுக்கு இந்த ஃபார்முலாக்குள்ளே வந்தீங்கன்னா வேகமாக முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ மோலார் மாஸுக்கு இந்த விஷயம் வந்து அந்த சைடு மேலே போகுது. அப்போ இது வந்துடும். ஸோ இதை நான் ரெடியாக சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கட்டத்தில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, now this is 320 into 10ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? அப்படி இல்லைன்னா அந்த 100 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல இது 34ஆக மாற்றிட்டேன். மேலேயும் கீழே வந்து என்ன பண்ணியிருக்கேன், 10ஆல் டிவைட் பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சா? சரி, அதுக்கப்புறம் நம்ம 8×32 2ஆல் அடிச்சுட்டே வந்துடும். 1 7 அந்த இடத்துல வந்தோன்னா 1 12 6 0. ஓகேவா? ஸோ 160 டிவைட் பை 17. 9 10 9 63 6 6 9 9 10 15 புள்ளி போட்டுக்கோங்க. 10 7 வருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் இனஃப். இந்த அளவு நமக்கு வந்தால் கிடைச்சா போதும். 9 பக்கத்தில். எஸ், இப்போ இதில் என்னென்னா 2 ஆன்சர் வந்து நியரிங்காக இருந்தது. நான் முன்னாடியே ஒர்க் பண்ணப்போ பார்த்தேன். அதனால் இது அடுத்த கட்ட நம்ம போகணும். அப்ராக்சிமேஷனுக்குள்ளே போக முடியல.
ஏன்னா நியரிங்காக இருக்குது, அதனால் நான் அடுத்ததையும் செஞ்சு முடிச்சிடுறேன். இப்போ வந்து இங்கே 0 போடுறோம், என்ன ஆகுது, we cannot do 17, we can do it. ஸோ இப்போ வந்து நீ வந்து 20ன்னு பார்த்தா 3 வாட்டி, ஸோ 3 வாட்டி போடுங்க போதும். 21 2 1 3 3 4 5, அப்போ ஓகே இன்னும் ஒரு வாட்டி போட்டுக்கலான்னு தெரியுது, அதனால் 4 போடுறேன். ஓகே 28 மீதி 2 4 5 6, ஏன்னா 22 மீதி 4 5 6, ஓகே மீதி 2 வருது. அடுத்து 0 போட்டுடலாம் 1. இப்போ நமக்கு வந்து 9.41 வந்திருக்கு, இன்ட்டு 100ங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஸோ 941ங்கிறத நீ கரெக்ட் ஆன்சராகவே நான் எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா அங்கே நியரிங்கில் இருந்தது, முன்னாடியே பார்த்து வச்சுருந்தேன். அதனால் நான் we are moving 941 மை ஆன்சர். இங்கே பாருங்கள் 940, திஸ் இஸ் ஏன்னா 970 ஒன்று இருக்குது பாருங்கள், அதுக்காக தான் எக்ஸாக்டாக போட்டேன். ஓகேவா, இங்கே இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். 3 point sulfur is present in 100 gram of insulin, therefore 32 gram of sulfur may be present in அப்படின்னு வரப்போ நமக்கு இது கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கிறது கடினமாக இருக்கும். அதை விட இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் எனக்கு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கொடுத்துருக்கேன், நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த ஃபார்முலா இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வித் அஸ், பட் திஸ் இஸ் நாட் லைக் தட், இட் இஸ் யுவர் சாய்ஸ், எது வேணாலும் படிக்கும். இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் நான் இந்த கொஸ்டின் கொடுத்தேன். இது வந்து இது வரைக்கும் வராத கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், வெரி டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி 2007 வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனால் நம்ம எதிர்பார்க்கலாம், ரொம்ப டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கடினம்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். 25 gram of this MCl4 contain 0.5 mole of chlorine, then it molecular mass. ஒன்றுமே இல்லை, அதாவது உனக்கு யாருன்னே சொல்லலை, யாருன்னு தெரியாது. அதில் வந்து 0.5 மோலில் உனக்கு வந்து 25 gram ஆஃப் த பர்டிகுலர் காம்பவுண்ட், அதாவது இப்போ நீ விஷுவலைஸ் பண்ணினா இது மாதிரி அந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்கான், MCl4ங்கிற ஒரு காம்பவுண்ட். இதோட வெயிட் வந்து எவ்வளோனா 25 gram, அவ்வளோதான். இதில் இருக்க இந்த சிஎல்லுடைய மோல் வந்து எவ்வளோனா 0.5 மோல் ஆஃப் சிஎல் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். 25 கிராமுக்கு உனக்கு 0.5 மோல் ஆஃப் சிஎல் இருக்குன்னா இவனுடைய மாலிகுலர் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீ 2 நாளில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக நீ நோட் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இரு. ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம். எப்படி எடுத்துகிட்டு வரோம்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலாவை எழுதிட்டேன், MCl4. இப்போ ஒரு மோலில் ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா எத்தனை குளோரின் இருக்குது, 4 மோல் ஆஃப் குளோரின் இருக்குது. இதை தான் சொல்கிறேன், 4 மோல் இஸ் ப்ரெசன்ட் இன் 1 மோல் ஆஃப் காம்பவுண்ட். இப்போ உன்னுடைய கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா 0.5 மோல் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹவு மெனி கிராம்ஸ் ஆஃப் காம்பவுண்ட், 25 கிராம். இப்போ 0.5க்கு வந்து 25னா ஒரு மோலுக்கு எவ்வளோ, அதான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். வெயிட் ஆஃப் 1 மோல் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைட், ஸோ திஸ் இஸ் வெயிட் ஆஃப் 1 மோல். ஓகேவா, உனக்கு எத்தனை மோல் இருக்குது, ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவில் குளோரின் 4 மோல். இப்போ இது ஒரு மோலுக்கு கண்டுபிடிச்சோன்னா இன்ட்டு 4ஆல் போட்டோம்னா உன்னுடைய மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ரெடி. இதுதான் இந்த மெத்தட், இது தாண்டி வேறு மெத்தடே இல்லை. இதை சால்வ் பண்ணோன்னா 25 × 5 100, 100/0.5. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஜஸ்ட்டு அதையும் போத் ஆர் டிவைட் இன்ட்டு 10. அப்போ 1000 / 5 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் 200 கிராம். லாஜிக்காகவும் கொஞ்சம் யோசித்து பாரு, 200 கிராம் வந்திருக்கு, ஜெனிவனா ஆமாம் வரும் இல்லைங்களா. இப்போ பார்த்துட்டு நம்ம அங்கே போய் ஆன்சர் பார்க்கும்போது ஆன்சர் இஸ் யுவர் பி இஸ் த ஆன்சர், ஆன்சர் பி. இப்போ அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், 1 மோல் ஆஃப் திஸ் இஸ் கண்டெய்னிங் 4 மோல் ஆஃப் குளோரின். ஸோ வந்து அதுக்கு அடுத்த கட்டம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னென்னா 4 மோல் ஆஃப் குளோரின், இது திஸ் இஸ் 0.5க்கு வந்து 25னா ஒரு மோலுக்கு எவ்வளோ கண்டுபிடினா 25. அப்போ ஒரு மோலுக்கு இதுதான் அப்படின்னா அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 மோலுக்கு வரும். 4 மோலுக்கு கண்டுபிடிச்சாதான் அது உன்னுடைய மாலிகுலர் மாஸ்ன்னு தெரியுது. இப்போ நான் கொடுத்த சம்ஸ்லேயே இந்த கடைசியாக பார்த்த கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். இதோடு நான் இன்றைக்கி நிறுத்திக்கிறேன். சில்ட்ரன், ப்ரிப்பேர் வெல் அண்ட் பி என்தூசியாஸ்டிக் ஆஸ் ஐ டோல்ட். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் முக்கியம். இதில் 2 கொஸ்டின்ஸ் வந்து வராத கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. கீ கான்செப்ட் கிராம் ஆட்டம் அண்ட் கிராம் மாலிகுலாம் புதுசு, இது வரைக்கும் ஜேஇயில் தான் வரும், இங்கே வராது. இது எல்லாமே வர வாய்ப்புகள் அதிகம். ப்ராக்டிஸல் ஆல் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ப்ராக்டிஸல் அது இல்லாமல் நான் வந்து 272 வீடியோ, இதோட சேர்த்தா 272 வீடியோ கெமிஸ்ட்ரி சிம்பிளிஃபைடு தமிழில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க.
அதே இல்லாமல் வெற்றி அண்ட் வெற்றி நீட் கெமிஸ்ட்ரின்னு அதில் ஒரு 300 வீடியோஸ் இருக்குது. அது தான் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. பி ப்ரிப்பேர் வெல் சில்ட்ரன், என்தூசியாஸ்டிக், டோன்ட் ஃபிக்ஸ் எனி வாட் இஸ் கால் இவ்வளோ வரும் அப்படின்னு முடிவு பண்ணாத. உன்னுடைய ப்ரிப்பரேஷனில் டோன்ட் சாட்டிஸ்ஃபை. ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்குமே இன்னொன்று அன்சேச்சுரேட்டடாக இருங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.